மேக்ஸிமம் வந்து விஜய் தான் சார். விஜய்க்கு தான் கண்டிப்பா. அவர் வந்து இன்னும் நேரா சினிமால இருந்து வந்தவர் அப்படின்றாங்க. யாரு வரல சினிமா? எம்ஜிஆர் வரலையா? ஜெயலலிதா வரலையா? யாரு வரல? எல்லாமே வந்தாங்க. ஜஸ்ட் ஒரு நிமிஷம். விஜய் டிஎம்கே தோல்விக்கு ஜஸ்ட் பிரேமலா தான். கண்டிப்பா நீங்க டெபாசிட் அப்படி இன்னைக்கு நீங்க வச்சீங்க 1000 நீங்க அட்வான்ஸ் வச்சீங்க. அவங்க 100% 120% கூட அவங்க டெபாசிட் கூட நீங்க வந்து விஜய்க்கு ஐயா விஜய் இல்ல நோ அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் எப்படி ஓட்டாங்கிறது எல்லா உலகத்துக்கே தெரியும். ஆனா அப்படி ஒரு கேவலமான கட்சியில போயிட்டு இவங்க வந்து பணத்துக்காக வந்து சுழலத்தை மாத்திக்கிட்டு இவங்க வந்து அவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க. விஜயகாந்த் அந்த மாதிரி ஆளு அவர் ஒரு கடவுள் மாதிரி அவரு. சரிங்களா? இவங்களோட டிஎம்கே தோல்விக்கு மெயின் பிரேமலா தான். கண்டிப்பா ஷூர் 100%. நோ சான்ஸ். ஐயா ஏன் 200 தொகுதி பாருங்க, ஜஸ்ட் ஒரு 20 தொகுதி வச்சிருக்கீங்க, 20 தொகுதி சார். இதெல்லாம் ஜஸ்ட் இப்ப எலெக்ஷனுக்காக வந்து இப்ப பண்ண முடியுமா? டெபாசிட் அவங்க எழுந்துருவாங்க. டெபாசிட்டா எழுந்துருவாங்க. அவங்களுடைய கேட்டகரி பாத்தீங்களா? ஓட்டோட கேட்டகரி எல்லாம் பாத்தீங்களா? பாக்குறீங்களா நீங்க மீடியாவில? கூட்டணி இருக்கு சார். 1000 கட்சி கூட்டணி இருந்தாலும் அவரெல்லாம் 0 வாட்ஸ் கொண்டு படுப்போம். அவங்க சொல்றாங்க விஜய் சினிமால இருந்து வந்தவர் ஜெயிக்க முடியாதுன்றாங்களே. எம்ஜிஆர் ஜெயிக்கலையா? ஜெயலலிதா ஜெயிக்கலையா? அவங்க எங்க இருந்து வந்தாங்க? அவங்க சிரிப்பேடு தானே அவங்க. அதாவது நல்லதை யார் செய்ய நினைக்கிறாங்களோ அவங்க வருவாங்க. ஆனா இவங்க வந்து எப்படிமா, இவங்க வந்து எப்பயுமே வந்து கட்சியினுடைய ஒரு ரொம்ப ஈக்கோ. அதாவது வந்து இப்ப அவ என்ன சொன்னது, 5 பவுன் நாங்க நகைத்தரன்னு சொன்னாங்க. 5 பவுன் யாருக்கு கொடுத்தாங்க? அவங்க நாங்க எந்த சொன்னது அவங்க என்ன ஜெயிச்சிருக்காங்க சொல்லுங்க. எங்க ஆல்ரெடி எல்லாமே போட்டிலாம் நடக்குது. எவ்வளவு பலாத்காரம் நடக்குது, எவ்வளவு அஞ்சு, எவ்வளவு திருட்டு திருமணம் லாயர் எல்லாமே நடக்குது. சொன்னது என்ன அவர் காப்பாற்றிருக்காரு? என்ன அவர் காப்பாற்றிருக்காரு சொல்லுங்க. என்ன அவர் செஞ்சிருக்காரு சொல்லுங்க. ஏன் சார் நீங்க 5000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்களா? இப்ப அவர் 5000 ரூபாய் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்களா அவங்க? இல்ல சார். எனக்கெல்லாம் அவர் கொடுக்குற 5000 தான் நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை சார். நான் அங்கதான் வேலை பார்க்குறேன், கீட்டில் தான் வேலை பார்க்குறேன். இது வசப்பா கொண்ட டிரைவர் நான். சரிங்களா? நீங்க டெபாசிட் நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் போது நம்ம பார்த்துக்கோம் யாரு வார்டு அவரு. ஏன்னா பிரேமலா பணத்துக்காக வந்து அதே மாதிரி பன்னீர்செல்வம் இருக்காங்க. அவனா ஏடிஎம்கேல வந்து அந்த அம்மா தூக்கி வளர்ந்த புள்ள மாதிரி அந்த நாயெல்லாம் பாருங்க. அதான் ஏடிஎம்கே அவர் கட்சியில சேர்த்துக்கல, அதனாலதான் அவர் போயிட்டாரு. 3 வருஷம் கட்சியில சேர்த்துக்கல. ஓகே கட்சியில சேர்த்துக்கல விட்டாரு. அப்ப பெத்த அம்மா சோறு போட்டு அம்மாவை மறக்க முடியுங்களா? ஜெயலலிதா உங்களுக்கு கடவுள் மாதிரி. எடப்பாடி வேற பன்னீர்செல்வம் வேற கிடையாது சார். இதெல்லாம் வந்து அம்மாவுக்கு வந்து வச்சு முற்றுப்புள்ளி. அவர் வந்து எடப்பாடியை சேர்த்து சொன்னாரு. 4 வருஷம் வெயிட் பண்ணாரு. கட்சியில வந்து சேர்த்துக்கல. அவர் கட்சியில் இருக்கும் போது ஸ்டாலின் இவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சார். தொழில்துறை சார் இவங்களுக்குள்ள பர்சனலா பேசிக்கிறது, இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? அதனால வந்து என்னைக்கு இவர் வந்து பிரேமலாவும் பன்னீர்செல்வம் சேர்த்தாரு அன்னைக்கு ஸ்டாலின் வாசு இல்ல பன்னீர்செல்வம் பிரேமலா தான். இவங்க 2 பேரும் தோத்துரு. இந்த எலெக்ஷன் வர டைம் மட்டும் ஏன் அதை கொடுக்குறேன் இதை கொண்டு மக்களை ஏன் சோம்பேறித்தனமா ஆக்குறீங்க? மக்கள் கேட்டுதா இலவசம் கொடுக்கணும்னு? மக்கள் வந்து எங்க இலவசம் சொல்லி கேட்டுதா சொல்லுங்க. மக்கள் இலவசம் சொல்லி அவங்களை கேட்கவே இல்லை. நீங்க வட மாநில இருந்து காரன் வரோம், இங்க அவன் தான் நீங்க ராஜாங்கம். இன்னைக்கு நாங்க அவங்க பேச்சு கேட்கற மாதிரி இருக்குது. இதெல்லாம் யார் காரணம்? இந்த நாட்டோட சிஎம்மா இருக்கவங்களுக்கு தான் காரணம். அவ்வளவு பேர் வந்துட்டாங்க. நீங்க எங்களுக்கு போய்ப்பு இல்லைங்க. நாங்க 10 ரூபா வாங்கினா அவங்க 5 ரூபா வாங்கினா. தமிழ்நாட்டுல தான் வந்து ஏமாந்த மக்கள் ஏகப்பட்டது பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்தவங்க எப்படி சொல்றோம், பாசத்திலும் சரி எல்லாத்துலயும் சரி வாரி வல்லன்னு சொல்லுவோம் தமிழ் மக்கள். தமிழ்நாட்டுல எத்தனை பேரெல்லாம் போய் விட்டுறோம். ஆனா இங்க இருக்க தமிழர்கள் இதே